Geography lesson 1 India location relief drainage already நம்ம வந்து மேப் பார்த்துருக்கோம் and then வந்து lesson பார்த்துருக்கோம். இப்போ இந்த லெசனில் இருக்கக்கூடிய important find out and then do you know already நான் timeline explain பண்ணும்போது நான் அதில் important இன்ஸ்னு எழுதி learn do you know from geography civics and economics அப்படின்னு ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணி அதில் நான் எழுதியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதை பற்றி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இருந்து தான் வரும் சோஷியலில். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் அவுட் கொடுத்துட்டு அண்ட் சிஏ பேஜ் நம்பரும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக பேஜ் நம்பர் 83, 85 and 95 அவ்வளோதான். ஓகேவா. மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே 6 ஃபைண்ட் அவுட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இதில் இருக்குது. அதுக்கு ஆன்சரும் நானே கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் அலாங் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட்ஸ். அதாவது வெஸ்டர்ன் கோஸ்ட் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஆன்சரை வந்து நான் எதில் பண்ணியிருக்கேன்னா ரெட் ஸ்கெட்சில் எழுதியிருக்கேன், கொஸ்டினை வந்து க்ரீன் ஸ்கெட்சில் எழுதியிருக்கேன். ஓகேவா. the number of union territories along western and eastern coasts பார்த்தீங்கன்னா 3 union territories. மொத்தமே வந்து western and eastern coast சேர்த்து 3 union territories தான் இருக்குது. ஓகே, செகண்ட் ஃபைண்ட் அவுட் பாரு, ஏரியா வைஸ் விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட். அதாவது நம்ம ஏரியா வைஸ் வந்து ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் எது, நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து நிறைய ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட் வைஸில் ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா அண்ட் தென் லார்ஜஸ்ட் ஸ்டேட் இஸ் ராஜஸ்தான். நெக்ஸ்ட் ஒன், the states which do not have an international border or lie on the largest state. the state which do not have an international border, எந்த ஸ்டேட்டுக்கு இன்டர்நேஷ்னல் பார்டர் இல்லை அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்டுன்னு பாரு, ஹரியானா, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர். the state which do not have an international border அப்படின்ற கொஷின் வந்ததுன்னா ஹரியானா, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர். ஃபோர்த் ஒன், கிளாஸிஃபை இன்டூ 4 groups. அதாவது கிளாஸிஃபை இன்டூ 4 groups each having common frontiers with எந்தெந்த கண்ட்ரி கூடலாம் ஃப்ரண்டியர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பாகிஸ்தான், சைனா, மயன்மார். ஒரு கண்ட்ரிக்குமே வந்து 4 குரூப்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. சி ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் பாரு, ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத். சைனா ஜேகேன்னு போட்டிருக்கேன், ஜம்மு அண்ட் காஷ்மீர். and then HPனா இமாச்சல் பிரதேஷ், and then Sikkim, Arunachal Pradesh, and then move on to Myanmar. AP means Arunachal Pradesh, Nagaland, Manipur, Mizoram. These are the 4 groups each having common frontiers. ஓகேவா. இதில் எல்லாத்தையுமே கேட்க மாட்டாங்க, எனி ஒன் கண்ட்ரியை கேட்டு மட்டும்தான் நம்மளுக்கு அதில் எத்தனை 4 குரூப்ஸ் இருக்குன்றதை எழுத சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் திருப்பி சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், பேஜ் நம்பர் 85 ஆல்ரெடி நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன், இருந்தாலும் திருப்பி நான் பேஜ் நம்பர் 85ல் எத்தனை ஃபைண்ட் அவுட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 ஃபைண்ட் அவுட். ஓகே, லிசன். ஃபைண்ட் த ஹில் ஸ்டேஷன்ஸ். ஃபைண்ட் த ஹில் ஸ்டேஷன் விச் ஆர் லொக்கேட்டட் இன் த இமாலயன் மவுண்டன்ஸ். இமாலயன் மவுண்டன்ஸில் லாட் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்ட் பில்கிரிம் சென்டர்ஸ் இருக்குதுன்னு நான் லெசன்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் என்னென்ன ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோர் தென் 8 மேலே இருக்குது. நான் வந்து 4 மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நம்மளுக்கு வந்து இது 1 வேர்ட்ஸில் தான் நம்மளுக்கு கேட்பாங்க, எனி 1 எழுதினாலுமே நம்மளுக்கு போதுமானது. ஸோ தட்ஸ் வை நான் 4 மட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபைண்ட் த ஹில் ஸ்டேஷன் விச் ஆர் லொக்கேட்டட் இன் த ஹிமாலயன் மவுண்டன். சிம்லா, லடாக் ரேஞ்ச் நான் மார்க் பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்களா, அதனால் அதை எடுத்திருக்கேன் அந்த ஆன்சரை. ஸ்ரீநகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கு டவுனில் லையர் ஸ்ரீநகர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் தென் வந்து பில்கிரிம் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ். இதை வந்து நம்ம படிக்கும்பொழுது லெசன் எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். ஸோ தட்ஸ் வை உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையாக இருக்கட்டுமேன்றதுக்காக தான் நான் இந்த 4 ஆன்சரை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹில் ஸ்டேஷன் இன் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த 4ல் எனி 1 எழுதினா கரெக்ட். and then next find out பாருங்கள், பேஜ் நம்பர் 95. 95லையும் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 ஃபைண்ட் அவுட் தான் இருக்குது. இன் விச் ரிவர் த ஜெராஸ்பா, அதாவது ப்ராக்கெட்டில் ஜாகுன்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஜெராஸ்பான்னு கொடுத்தாலும் நீங்கள் இதுதான் ரிவர் ஷாராவதின்னு எழுதணும். இல்லைனா இன் விச் ரிவர் த ஜாக் ஃபால் இஸ் ஃபவுண்ட் அப்படின்னு கேட்டாலும் ரிவர் ஷாராவதின்னு எழுதணும். ஓகேங்களா. இன் விச் ரிவர் த ஜெராஸ்பா ஆர் ஜாக் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் வந்து எந்த ரிவரில் வந்து இருக்குது அப்படின்னா இஸ் ஃபவுண்ட்னா ரிவர் ஷாராவதி. இவ்வளோ தான்ப்பா இருக்குது ஃபைண்ட் அவுட்ஸே. இங்கே பாரு, இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொஷின் பேப்பரில் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்கு எத்தனை மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 14 × 1 14 மார்க்ஸ். அவுட் ஆஃப் 14ல் இந்த 14 மார்க்ஸில் அடிஷ்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோஷியல் பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா 4 1 வேர்ட்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. அதாவது 4 1 வேர்ட்ஸ், அதாவது அவுட் ஆஃப் 14ல் 4 1 வேர்ட்ஸ் வந்து அடிஷ்னல். அந்த அடிஷ்னல் எதுலேருந்து கேட்பாங்கன்னா ஃபைண்ட் அவுட் அண்ட் தென் டூ யூ நோ.
அண்ட் தென் 10 ஒன் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்து நம்மளுக்கு கேட்பாங்க. நம்ம பயப்படவே வேண்டாம். 10 ஒன் வேர்ட்ஸ் புக் பேக். இந்த 10 ஒன் வேர்ட்ஸ்லேயும் வந்து பாதி, அதாவது இதில் பாதி 5 ஒன் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டு அப் டு தேர்ட் ரிவிஷன் கொஷின் பேப்பர் வரைக்கும் நீங்கள் த்ரூ அவுட் சைக்கிளிக் டெஸ்ட் கொஷின் பேப்பர்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம ஒன்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணோம்னா இதிலேருந்து 5 or 6 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொஷின் பேப்பர்லேருந்து நம்மளுக்கு கம்பல்சரி வருது. எனக்கு மற்ற சப்ஜெக்டை பற்றி எனக்கு தெரியாது, பட் சோஷியலில் repeated questions and repeated one words, repeated timeline, repeated maps, world or India எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு repeated detail கூட சரி, difference betweenும் சரி, give reason எல்லாமே வந்து repeated வருது. நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃப்ரம் ஆஃபேலி ஆன்வர்ட்ஸ் த்ரூ அவுட் த புக் ஃபுல்லாக நம்ம எழுதிட்டுருக்கோம். ஃப்ரம் ஆஃபேலியிலேருந்து அப் டு தேர்ட் ரிவிஷன் வரைக்கும் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னது கரெக்டாக இல்லைனா தப்பான்றதை நீங்களே ஐடென்டிஃபை பண்ண முடியும். நல்லா கவனிச்சுக்கோ. நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். சூஸ் த பெஸ்ட்டாக பார்ட் 1 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கேரி 14 மார்க்ஸ். அவுட் ஆஃப் 14 அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 ஒன் வேர்ட்ஸ் மட்டும் தான் வரும். அந்த 4 ஒன் வேர்ட்ஸும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே ஆன்சரோட நான் எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் 10 ஒன் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக். அந்த 10 ஒன் வேர்ட்ஸ்லேயும் 5 or 6 வந்து கொஷின் பேப்பர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்லேருந்து தேர்ட் ரிவிஷன் அண்ட் தென் சைக்கிளிக் டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் கேரி 10 out of 6. கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும். 10 out of 6 நம்ம கண்டிப்பாக மீதி எல்லாமே புக் பேக் தான், நம்ம பயப்படவே தேவையில்லை. அண்ட் தென் மூவ் ஆன் டு டூ யூ நோ பேஜ் நம்பர். நான் வந்து கொஸ்டின் நம்பர் போட்டு அண்ட் தென் வந்து பேஜ் நம்பர் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? மொத்தமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 டூ யூ நோ தான் இருக்குது. ஐயோ இத்தனை டூ யூ நோ இருக்கான்னு நம்ம பார்க்காமலே சொல்லக்கூடாது. அதனால தான் நான் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நீங்கள் புக்கை கூட எடுத்து பார்க்க வேண்டாம். நான் அதை அப்படியே உங்களுக்கு எழுதி பிங்க் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறதுலாம் வந்து மேபி எதை வேணாலும் வந்து நம்மளுக்கு வந்து டேஷாக நம்ம கேட்கலாம். ஸோ யூ ஹாவ் டு ஃபில் தட் ஆன்சர். நம்மளுக்கு வந்து எதை வேணாலும் டேஷாக கேட்கலான்றதுக்காக நானே வந்து டேஷ் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு பிங்க் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் டூ யூ நோ 1 and 2 பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 83. லிசன், டேஷ் இஸ் த நியூ கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அமராவதி. ஆர் இப்படி கேட்கலாம், அமராவதி இஸ் த நியூ கேபிட்டல் ஆஃப் டேஷ் ஆந்திர பிரதேஷ். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அமராவதின்னு கேட்க தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா டேஷ் இஸ் ஆந்திர பிரதேஷோட நியூ கேபிட்டல் எது அப்படின்னு கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அமராவதி. ஓகே, நெக்ஸ்ட் பாரு. அக்கார்டிங் டு தி ஆந்திர பிரதேஷ் ரெகக்னேஷன் ஆக்ட், அதாவது ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் வில் பி த கேபிட்டல் ஃபார் போத் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா டில் 2024ன்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நியூ கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அமராவதின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆந்திர பிரதேஷ் ரெகக்னேஷன் ஆக்ட்னு ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. என்னென்னா டில் 2024 வரைக்கும் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா ஸ்டேட்டுக்கு வந்து ஹைதராபாத் தான் கேபிட்டலாக இருக்கணும் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ஆக்டை வந்து அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். தேர்ட் ஒன் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 85. அதில் வந்து த ஒன்லி ஒன் டூ யூ நோ தான். லிசன், ஆரவல்லி ரேஞ்சுன்றது நம்மளுக்கு வந்து தார்ட் செட் பக்கத்தில் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அங்கே நம்ம மார்க் பண்ணுறோம். ஆரவல்லி ரேஞ்ச் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபோல்ட் மவுண்டைன் ரேஞ்ச் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன் ரேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி ரேஞ்ச். ஸோ ஆரவல்லி ரேஞ்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இட்ஸ் மஸ்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா கரக்கோரம் ரேஞ்ச் இல்லைனா ஆரவல்லி ரேஞ்ச் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஓகேங்களா? ஆரவல்லி ரேஞ்ச் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபோல்ட் மவுண்டைன் ரேஞ்ச் இன் இந்தியா. இதோட பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 85. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரம் 4 to 8 இந்த 5மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 87ல் இருக்குது. இந்த 5 டூ யூ நோ இதில் இருக்குன்னா பேஜ் நம்பர் 87. ஓகே, ஃபோர்த் ஒன் பாரு. த மேஜர் பாசஸ், அதாவது என்னதுன்னா த மேஜர் பாசஸ் இந்த இமாலயன் ஆர். மொத்தம் இமாலயன் மவுண்டனில் எத்தனை ஹவு மெனி மேஜர் பாசஸ் ஆர் தேர் இந்த இமாலயன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8. இது வந்து டூ யூ நோவில் கேட்கல. எல்லா பாசஸோட நேம் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நான் கவுண்ட் பண்ணி உனக்கு எத்தனை பாசஸ்ன்னு எழுதியிருக்கேன். மேபி கேட்டாங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தட் வை வந்து நான் கவுண்ட் பண்ணி இங்கே 8ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? த மேஜர் பாசஸ் இந்த இமாலயன் ஆர் 8. ஓகே, அதில் என்னென்ன பாசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் ஒரு 2 பாசஸ் மட்டும் எழுதியிருக்கேன். மேபி இது ஒன் வேர்டில் தான் கேட்பாங்கன்றதுனால எனி ஒன் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். பாசஸ் கரக்கோரம் பாஸ். கரக்கோரம் பாஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்னா கரக்கோரம் ரேஞ்ச் அந்த டாப்பில் நம்ம எழுதுகிறோம். ஸோ இமாலயன் ஸ்டார்ட் ஆகிற இடமே வந்து ஃப்ரம் கரக்கோரம் ரேஞ்ச் டு டில் எங்கே முடியுது எண்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர் கிட்ட நம்மளுக்கு முடியுது. த்ரூ அவுட் நம்மளுக்கு அதுக்கு ஃபுல்லாகவே இமாலயன் தான். ஸோ அதனால் அந்த இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ் எழுதுன்னு சொன்னாங்கன்னா கரக்கோரம் ரேஞ்ச். பட் ஹவு மெனி பாசஸ் ஆர் தேர் இன் இமாலயாஸ்னா 8, மறந்துடாதீங்க. அண்ட் தென் இந்த பாசஸ்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிசன், த கைபர் பாஸ்.
கைபர் பாஸ் மட்டும் நான் மென்ஷன் பண்ணால் இது எது இந்த கைபர் பாஸ் கனெக்ட்ஸ் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான். பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தானை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கைபர் பாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க. ஒன்று டேஷ் கனெக்ட் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் கேட்டால் கைபர் பாஸ் எழுதலாம். இந்த கைபர் பாஸ் கனெக்ட்ஸ் டேஷ் அண்ட் டேஷ்னு கேட்டாங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் எழுதலாம். ஸோ தட்ஸ் வை நான் இதுக்கெலாம் வந்து பிங்க் கலரில் நான் லைன் பண்ணியிருக்கேன். ஓகே, 6 பாரு. த போலன் பாஸ் இன் பாகிஸ்தான். போலன் பாஸுங்கிறது எந்த இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னா பாகிஸ்தான் கண்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. ஆர் இம்பார்ட்டண்ட் பாசஸ் ஆஃப் த இந்தியன் சப்காண்டினென்ட். நம்ம இந்தியன் சப்காண்டினென்ட்லேயே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா போலன் பாஸ். ஸோ ஒன்றே கண்ட்ரி நேமை கேட்டாலும் கேட்கலாம், இல்லைனா இந்த பாஸ் நேம் கேட்டாலும் கேட்கலாம். ஸோ அதனால தான் இந்த பிங்கின் கலரில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் மூவ் ஆன் டு 7th one. Himalaya is the home of several high peaks. அதாவது இமாலயாஸ் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ரேஞ்சஸ் அண்ட் லாட் ஆஃப் பீக்ஸ், எவரெஸ்ட் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இமாலயாவில் லையாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இமாலயாஸை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹை பீக்ஸோட ஹோம்னு சொல்கிறாங்க. செவரல் ஹை பீக்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனோட இருப்பிடம் சொல்கிறாங்க, வீடுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால் எதை வேணும்னாலும் நம்மளுக்கு டாஷ் கேட்கலாம். சி டாஷ் இஸ் த ஹோம் ஆஃப் செவரல் ஹை பீக்ஸ் இமாலயாஸ். எனக்கு தெரிஞ்ச இமாலயாஸ் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இமாலயாஸ் இஸ் த ஹோம் ஆஃப் செவரல் டேஷ் ஹை பீக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து எப்படி கேட்டாலும் நம்மளுக்கு எழுத தெரியணும். ஸோ அதனால தான் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். தென் மூவ் ஆன் டு 8th one. த மேக்ஸ். இப்போ நம்ம ஐ பீக்ஸ் இருக்குது இமாலயாஸ்ன்னு நம்ம சொல்லியாச்சு. மொத்தம் எத்தனை ஐ பீக்ஸ் அதில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹையஸ்ட் பீக்ஸ் ஆர் The maximum number of highest peaks are 14. மொத்த highest peaks இமாலயாஸில் எத்தனை இருக்குன்னா 14 இருக்குது. In this world டோட்டலாகவே வேர்ல்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹையஸ்ட் பீக்ஸ் ஆர் 14. பட் அதில் இமாலயாஸில் எத்தனை ஹோல்ஸ் இருக்கு? 9. மொத்த த்ரூ அவுட் த வேர்ல்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக் வந்து 14. பட் இன் இமாலயாஸில் எத்தனை இருக்குன்னா 9. மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இதை பார்த்தாலுமே போதும். சத்தியமாக யாரும் புக் எடுத்து பார்க்க மாட்டீங்க. அப்படி படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா கூட இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும். ஸோ எதடா டேஷ் கேட்பாங்கன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதுதான் அதை நான் பிங்க் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை பாருங்கள். 4, 5, 6, 7, 8 ஓட டூ யூ நோ பேஜ் நம்பர் 87 நான் இது பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை பாரு. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.